ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் 3Dயில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வரைகிறதுக்கு முன்னாடி, எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன செட்டிங்ஸு, ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா நிறைய இருக்கும். ஸோ நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, CUI இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் ரிப்பன் இருக்குது. ஸோ ரிப்பன் இன்டர்ஃபேஸ் கஸ்டமைசேஷன் இருக்குது, அண்ட் மேலே குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. nav பார் செட்டிங்ஸுமே எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அட் அ டைமில் பார்க்காம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். அண்ட் போக போக வந்து ஒவ்வொரு டுட்டோரியல்லையும் வந்து நான் கொஞ்சம் அங்கங்கே செட்டிங்ஸ் நான் காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த லெசன் வந்து பயங்கர தூக்கம் வரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டிங்கன்னா அந்த நியூ ஃபைல், அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஃபைலை நீங்கள் பின் பண்ணுறது எல்லாமே இருக்கும். கீழே வந்து ஆப்ஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அங்கேயும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இது டிப்பிக்கல் AutoCAD ஆப்ஷன்ஸ் இது. அண்ட் இல்லைனா வந்து கமாண்ட் லைனில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்க்ரீன் வந்துடும். அண்ட் இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து டேப்ஸ் இருக்கும். அண்ட் இதில் கரண்ட்டாக வந்து என்ன ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து லோட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும். இது ப்ரொஃபைல் என்ன, ப்ரொஃபைலோட பேசிக்ஸ் என்ன, இதெல்லாமே வந்து AutoCAD ஃபண்டமெண்டல்ஸ் டுட்டோரியலில் வந்து நான் அதை கோ த்ரூ பண்ணுறேன். அதுக்கு எக்ஸசைஸுமே இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம அதை டீட்டெயில்டாக போக தேவையில்லை. இட்ஸ் பேசிக்லி கிவ்ஸ் யூ ப்ரிஃபரன்ஸ். ஒரு சில செட்டிங்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் யூசர் ப்ரொஃபைல். இப்போ நீங்கள் ஃபைல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நிறைய இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ண தேவையில்ல. பட் ஐ கிவ் யூ அன் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் சிவில் 3Dக்குள்ளார பார்க்குற எல்லா விஷயமும், லெட்ஸ் சே பிளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹெல்ப் ஃபைல்ஸாக இருக்கட்டும், அண்ட் இல்லை டெம்ப்ளேட் ஃபைல் எங்கேருந்து லோட் ஆகிறதா இருக்கட்டும், இந்தமாதிரி எல்லா விஷயமும் வந்து ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்து சிவில் 3D கூட வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அங்கேருந்து தான் இங்கே வரும். ட்ரஸ்டட் லொக்கேஷன் என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துக்குள்ளார நீங்கள் வந்து ஃபைல்ஸ் எதாவது வச்சிங்க அப்படின்னா சிவில் 3D வந்து கிராஸ் செக் பண்ணாது. இது ஏதோ ஒரு தப்பான ஃபைல் அப்படின்ற மாதிரி கிராஸ் செக்லாம் பண்ணாது. அண்ட் ஸோ அந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து ட்ரஸ்டட் லொக்கேஷன்ஸ் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதேமாரி கஸ்டமைஸ்டு ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. மெயின் ஃபைலில் மெயின் கஸ்டமைசேஷன், அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் அப்படின்ட்டு. இது வந்து நீங்கள் உங்கள் டீமில் வந்து ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு செட் ஆஃப் டூல் பார்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றீங்க. இல்லை உங்களோட ஓன் ஆப்ஸு, கஸ்டமைசேஷன்ஸு, மேக்ரோஸு, ப்ளகின்ஸ்லாம் லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த கஸ்டமைஸ்டு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து CAD மேனேஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மூலிமா நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம், CUI டிப்ளாய் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இதை பற்றி நம்ம வந்து CAD மேனேஜர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு AutoCAD கோர்ஸ் நான் செப்பரேட்டாக ஒன்று பண்ண போகிறேன், CAD மேனேஜர் கோர்ஸ். அதில் நிறைய இந்த ஸ்கிரிப்டிங்லாம் வரும். ஸோ அப்போ வரப்போ வந்து இதில் நம்ம அதை பார்ப்போம், இந்த விஷயத்தை அதை பற்றி அங்கே பார்ப்போம். ஓகே. ஸோ அதேமாரி இந்த கஸ்டமைஸ் CUI வந்து எப்படி நம்ம குரூப் பாலிசிஸ் மூலிமா பண்ணுறது, அந்தமாரி விஷயங்களும் அதில் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் ஸோ இப்போ இதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் மேப் பண்ணியிருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். சே டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து டிஃபால்ட்டாக எது ஓப்பன் பண்ணணும், அண்ட் எந்த லொக்கேஷனில் ஃபாண்ட் இருக்குது, இந்தமாரி விஷயம்லாம். அண்டு பிரிண்டர் சப்போர்ட் ஃபைலு, ஆட்டோமேட்டிக் சேவ். ஸோ எப்போவுமே இந்த ஆட்டோமேட்டிக் சேவ் நடக்கிறப்ப ஒரு இடத்துல வந்து பேக்கப் நடக்குது. அந்த பேக்கப் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது. அதேமாரி டெம்ப்ளேட் செட்டிங்ஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ராயிங் டெம்ப்ளேட் எந்த ஃபைல்லேருந்து எந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு லோட் ஆகுது. நீங்கள் எப்போவுமே இந்த ஓப்பன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் காட்டும். இந்த டெம்ப்ளேட் எதாவது ஒன்று பிக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் Q நியூனா என்ன, இந்த டெம்ப்ளேட் ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் மாற்றணும்னா எங்கே மாற்றுறதுன்னா இங்கே தான் மாற்றணும். ஸோ இப்போ இது இந்த நியூக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபைல் மெனியூவில் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் கொடுத்துச்சு, ஞாபகம் வந்துச்சுன்னு தெரில. இப்போ திரும்ப பண்ணுவோம். இப்போ நான் போய்ட்டு மேலே போய்ட்டு நான் நியூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாது. அது போய் சொல்லும், நீ முதல்ல போய் இந்த டெம்ப்ளேட்டில் ஏதோ ஒன்று பிக் பண்ணு, அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு. வேறு இங்கே ஸ்டார்ட்டில் போய்ட்டு இந்த நியூவை கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கேட்கவே இல்லை, கொஷினே கேட்கல, எந்த டெம்ப்ளேட் வேணும்னு கேட்கவே இல்லை, அது டேரெக்டாக போய் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இது பேர் தான் நியூ. இப்போ நான் உள்ளார செட்டிங்ஸ்குள்ளார வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் செட்டிங்ஸ்குள்ளார போனோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூக்குள்ளார வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து எவ்ரி டைம் நீங்கள் வந்து நியூ கிளிக் பண்ணுறப்ப இந்த ஃபைல் தான் அது ஓப்பன் பண்ணி DWG ஃபைல் க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து DWG ஃபைல் வந்து எவ்ரி டைம் நீங்கள் நியூ கிளிக் பண்ணுறப்ப அங்கே கிளிக் பண்ணும். அதேமாரி பிளாக் சிங்க் ஃபோல்டரு, அதுக்கப்புறம் டூல் பேலட்டு அண்ட் ஆத்தரிங் டூல் பேலட், இந்தமாரி எல்லா விஷயமுமே வந்து நம்ம அடுத்தடுத்து டுட்டோரியலில் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் முக்கால்வாசி இது ரிலேட்டடாக இருக்கிற நிறைய செட்டிங்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து நம்ம CAD மேனேஜர்ஸ் கோர்ஸ்குள்ளார நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸில் வந்து நம்ம பேசிக் கோ த்ரூ பண்ணுவோம், பட் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேயில் வந்து இங்கே டார்க் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோடு நீங்கள் மாற்றிக்கலாம்.
அதுக்கப்புறம் ரிப்பனோட ஐகான் சைஸு, டூல் டிப்பு, இந்த டூலுக்கு மேலே மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா அது என்ன டூலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வரும். அதுதான் டூல் டிப். இந்த டூல் டிப் வந்து எவ்வளோ நேரம் கழிச்சு வரணும், எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதேமாரி எக்ஸ்டெண்டட் டூல் டிப்பு, ஷோ ரோல் ஓவர் டூல் டிப். ரோல் ஓவர் டூல் டிப்புன்றது அந்த ஸ்டாண்டர்ட் டூல் டிப் காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குன்னா என்ன ஆகும்னா, மவுஸ் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கீழே ரோல் ஆகி அதை பற்றியான ஒரு டுட்டோரியல் வரும். ஸோ அதுதான் வந்து ரோல் ஓவர் டூல் டிப் அப்படின்றது. லே அவுட் எலிமெண்ட்ஸு அண்ட் அதேமாரி டிஸ்பிளே ரெசல்யூஷன். ஸோ இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு சிவில் 3Dக்குள்ளாரையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டோகேடில் ப்ரைமரி நம்ம அந்த செட்டிங்ஸ் பண்ணுவோம். லெட்ஸே இப்போ நான் சர்க்கிள் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் வந்து இந்த சர்க்கிள் நான் பண்ணுறப்ப அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சர்க்கிளாகவே இருக்காது. கொஞ்சம் வந்து எட்ஜஸ் வந்து ஒரு மாதிரி லைனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து முக்கால்வாசி காரணம் வந்து இந்த ஆர்க் அண்ட் சர்க்கிள் ஸ்மூத்னஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து 1000 இருக்குது. அதாவது ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு 1000 லைன்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது நீங்கள் மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் பண்ண முடியும். 20,000 வரைக்கும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் மாதிரி இருக்கும். அண்ட் அதேமாதிரி ரெண்டரிங் ஆப்ஜெக்ட் ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், கிராஸ்ஹேர் சைஸ், உங்களுக்கு கிராஸ்ஹேர் வந்து எவ்வளோ பெருசு இருக்கணும். அண்ட் ஸோ இந்த கிராஸ்ஹேர்னால் அந்த நடுவில் அந்த ப்ளஸ் சைன் மாதிரி வருது, அது எவ்வளோ பெருசு இருக்கணும், இந்தமாரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் சேவ். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக வந்து எந்த ஃபைல் ஃபார்மேட், எந்த வெர்ஷனில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்றது 2018 வெர்ஷனா 2013 வெர்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் தம்ப்நெயில் ப்ரிவ்யூ செட்டிங்ஸு. ஸோ இது நீங்கள் வந்து கடைசியாக என்ன சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் தம்ப்நெயிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோ சேவ் வந்து எவ்ரி 10 minutes நடக்குது. இந்த வேல்யூ வந்து 10 minutes பதில் எவ்ரி 5 minutes நடக்கணும், எவ்ரி 1 minute நடக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ண முடியும். பட் ஜென்ரலாக 1 minuteலாம் வைக்காதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சிவில் 3D ட்ராயிங்ஸ்லாம் ஹியூஜ் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சேவ் ஒவ்வொருத்தையும் ஸ்லோவாகும் மிஷின். அதுமாரி சிஆர்சி செக்கு. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஷேர்ட் ஃபோல்டர் நெட்வொர்க் ட்ரைவில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபைல் கரப்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் சிஆர்சி வேலிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் கரப்ஷன்ஸை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் பிளாட்ஸ் அண்ட் பப்ளிஷ். டிஃபால்ட் பிரிண்டர் என்ன, இப்போ நான் பிடிஎஃப் பிரிண்டர் வச்சுருக்கிறேன், இல்லை எனக்கு பேப்பர் பேக் பிரிண்டர் வேணும் அப்படின்னா அது நான் பண்ண முடியும். அண்ட் அதேமாரி சிஸ்டம்குள்ளார போனீங்க அப்படின்னா வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு இங்கே வரதுக்கான ரீசன் வந்து கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் ஆனில் இருக்குது. ஸோ ப்ரிட்டி மச் வந்து என்னோடய கிராஃபிக் கார்டு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுவே வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டைரக்டெக்ஸ் யூஸ் ஆகும். டைரக்டெக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டர் பண்ணுறது அண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் குவாலிட்டி காட்டுறது, ஷேடோஸு, எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce GTX 1070 Ti வச்சுருக்கேன். இது வந்து லெஜெண்டரி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8-10 வருஷமாக அந்த கார்டு என்கிட்ட இருக்குது. அண்ட் ஒரு இஷ்யூ வந்ததில்லை. அண்ட் இப்போ வர கார்டை விட வந்து இது வந்து ஆக்சுவலி பெட்டர் ரேட்டுக்கு நீங்கள் விற்கக்கூட முடியும். 1070 Ti RTX 2060 விட பெட்டர் ரேட்டுக்கு விற்க முடியும். அண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கார்டு. ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ரிக்கில் வந்து 3070 இருக்குது, 3060 Ti இருக்குது. அண்ட் பட் அதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு வந்து எனக்கு பெட்டராக இருக்கும். ரெண்டரிங்கில் அது மேபி குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக தெரியும். பட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறது, லோடு ஹேண்டில் பண்ணுறது, நிறைய விஷயத்தில் வந்து 1070 Ti வந்து வெரி குட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். TI சீரிஸ் எல்லாமே அந்த சேம் வந்து GTX சீரிஸ் எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். 1080 Tiயுமே எனக்கு தெரிஞ்சு வந்து பெட்டர் கார்டு தான் நினைக்கிறேன். பட் இதுக்கு வந்து நீங்கள் கிராஃபிக் கார்டு வாங்குறீங்க, ஸோ இதுக்கு வந்து எந்த கிராஃபிக் கார்டு சிவில் 3Dக்கு வாங்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஆட்டோடெஸ்க்கு சிவில் 3D அண்ட் GPU செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன OS இருக்கணும், என்ன விண்டோஸ், எவ்வளோ RAM இருக்கணும், அது எல்லாத்தையும் இதில் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இது கீழே நீங்கள் போனீங்கன்னா AutoCAD சர்டிஃபைட் கிராஃபிக் ஹார்ட்வேர்னு இருக்கும். ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா AutoCAD என்னென்ன விஷயம்லாம் வந்து சப்போர்ட்டட் கிராஃபிக் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு AutoCADக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். சிவில் 3D வந்து AutoCADோட கொஞ்சம் ப்ளோன் அப் வெர்ஷன். ஸோ கொஞ்சம் ஒரு மெகா வெர்ஷன் சொல்லலாம். ஸ்டில் AutoCAD. ஸோ அதனால் வந்து இதில் இருக்கிற கிராஃபிக் கார்டு எல்லாமே வந்து சிவில் 3Dக்குமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஷ்யூ வந்து கிராஃபிக் கார்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டெக்ஸ் மூலியமாக வந்து அது பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து யூசர் ப்ரிஃபரன்ஸு, ரைட் கிளிக் கஸ்டமைசேஷன், பிளாக் எடிட்டர் செட்டிங்ஸு, ஸோ இது எல்லாமே AutoCADல நம்ம நிறைய விஷயம் பார்ப்போம். டிராஃப்டிங், அதேமாரி ஆட்டோ ஸ்னாப் செட்டிங்ஸு,
அதுக்கப்புறம் அப்பர்ச்சர் சைஸு அண்ட் ஆட்டோ ஸ்னாப் செட்டிங்ஸு, மார்க்கர் சைஸ், இது எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 3D மாடலிங். ஸோ இதில் பிக்கர் பாக்ஸ் சைஸு, கிரிப் சைஸ், இந்தமாரி விஷயங்கள்லாம். கிரிப் சைஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கிறது பெட்டர். ஏன்னா சிவில் 3Dயில் வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்ப்ளைன் மாதிரி நிறைய வெர்டிசிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நிறைய வெர்டிசிஸ் இருக்கிறதுனால கிரிப் சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ் இதுவுமே நம்ம AutoCAD ஸ்கேட் மேனேஜர்ஸ் கோர்ஸில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் பண்ணுவேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பீரியர் வர்சஸ் மெட்ரிக் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்க முடியும். அண்ட் இதில் எதுக்கு இது நம்ம க்ரியேட் பண்ணுறோம், இதுக்கும் CAUக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அதில் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேசிக்லி த டிஃபால்ட்ஸ் கைஸ். அண்ட் இதை தாண்டி வந்து மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் இதில் போயிட்டீங்க அப்படின்னா வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து இங்கே இருக்கிற டூல் எதை வேணாலும் நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிமூவ் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டுருக்கலாம். அதேமாரி இந்த ட்ராப் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ பிலோ ரிப்பன்னு அண்ட் கஸ்டமைஸ் பண்ணுறது, இந்தமாரி விஷயமும் நீங்கள் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ்னால் இதில் என்னென்ன டூல் உங்களுக்கு வேணுமோ இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா குயிக் ஆக்சஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஸ்கார்ட் கொடுக்க போகிறேன். அதேமாரி இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ பிலோ ரிப்பன், ஸோ அது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பனுக்கு கீழே வந்துடும். ஸோ தட் நீங்கள் அந்த என்டையர் லெங்க்த்து ஃபுல்லாக நிறைய டூல்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு மேலே தான் வேணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் மேலே கொண்டு போய்க்கலாம். அதேமாரி ஷோ மெனு பார், நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டுட்டோரியல்ஸ்க்கு வந்து நம்ம மெனூஸ் நம்ம வச்சுப்போம். ஏன்னா முக்கால்வாசி சிவில் 3Dயில் நம்மளுக்கு மெனூஸ் தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து டூல் ஸ்பேஸும் நம்மளுக்கு வந்து ரிப்பன் இன்டர்ஃபேஸும் தான் நம்மளுக்கு ப்ரைமரியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் மெனு இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம மெனு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டுட்டோரியல்ஸில் அதை கோத்ரூ பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரிப்பன் இன்டர்ஃபேஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, இதில் எப்படி புதுசாக டேப் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து AutoCAD கோர்ஸில் நம்மளுக்கு வந்துடும். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதில் கோத்ரூ பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக இன்னும் கஸ்டமைஸ் பண்ணால் CUI அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ்டு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ அதில் வந்து இதில் இப்போ நம்ம பார்த்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே UI எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். இது அகெயின் வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லேயே நம்ம டீல் பண்ணுவோம் AutoCADல, ப்ளஸ் வந்து CAD மேனேஜர்ஸ் கோர்ஸ்லேயும் நம்ம இதை வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதேமாதிரி வியூக்யூபோட செட்டிங்ஸு அண்ட் வியூக்யூபை டிஃபால்ட்டாக என்ன இப்போ இதில் வைக்கிறது, அதை ரொட்டேட் பண்ணுறது, இந்தமாரி விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் nav பார் செட்டிங்ஸாக இருக்கட்டும், இந்தமாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஈவன் ஹேம்பர்கரில் போனீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது, கீழே டிஸ்பிளே பண்ணுறது, இது எல்லாமே அதில் பண்ண முடியும். ஓகே, சரி, we'll catch up again in another lesson. Thank you guys. Cheers.